நம்மளோட சேனலில் ஒரு டெலிஷியஸான மேங்கோ கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மேங்கோ கேக் செய்யறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் தான் நான் அளவு வந்து எடுத்துக்க போகிறேன். இதில் வந்து 1 கப் அளவுக்கு ரவை வந்து நான் எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்லேயே எல்லாமே மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரவையை வந்து நல்லா அரைச்சி கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நான் வந்து ரவை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ளார் எதுனாலும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு மேங்கோ கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு அரை கப் அளவுக்கு வந்திருக்கு. தென் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் சுகர் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு மைல்டு ஸ்வீட்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து நல்லா ஸ்வீட் வேணும் அப்படின்னா ஒரு அரை கப் இல்லைனா 3/4 கப் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதையும் வந்து நம்ம அந்த ரவையோடு வந்து சேர்த்துடலாம். நல்லா எல்லாத்தையும் வந்து நம்ம சேர்த்து விட்டுங்களாம். இப்போ பாருங்கள், எல்லாமே சேர்த்து விட்டாச்சு. இதில் வந்து இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு வாசம் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து எந்த வாசம் இருக்க எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணக்கூடாது. வாசம் இல்லாத எண்ணெயை வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு விஸ்கு வச்சு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி ஃபுல்லாக நல்லா வந்து நம்ம கிளறி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த வீட்டில் இருக்க குழந்தைங்க ஏதாவது செஞ்சு தரணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க அம்மா கிட்ட. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு தரும்போது குழந்தைங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க, அவங்களும் வந்து சாப்பிடுவாங்க. இப்போ மாம்பழம் சீசன் கூட, ஸோ அதனால் வந்து எல்லார் வீட்லேயும் மேக்ஸிமம் மாம்பழம் வந்து இருக்கும். அதனால் வந்து ஒரு குயிக்கான ரெசிபி தான், சீக்கிரம் செஞ்சிடலாம். அடுத்தது காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். மேலே என்னடா எண்ணெயெல்லாம் இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. இந்த கப்பில் தானே மெஷர்மெண்ட் எடுத்தோம். அதில் வந்து இதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றினால அந்த எண்ணெயாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா வந்து விஸ்க வச்சு நல்லா கிளறிக்கலாம். இப்போவே வந்து நம்ம ஃபுல் பேட்டரும் நம்ம ரெடி பண்ண போகிறதில்ல. இந்த ரவை வந்து கொஞ்சம் நேரம் ஊறணும். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து பாலை விட்டு நல்லா வந்து ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வந்து கலக்கி விட்டு இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஊறட்டும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து வந்துருச்சு. இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரவை வந்து நல்லா ஊறணும். அதனால தான் வந்து இது கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்குள்ளே வந்து நம்ம பேக்கிங் பேன் எடுத்து அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக வந்து நான் அந்த பேக்கிங் பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து நல்லா நெய்யெல்லாம் வந்து தடவி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பட்டர் பேப்பர் இருந்தால் பட்டர் பேப்பர் வந்து மேலே யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கோதுமை மாவோ இல்லை ஏதோ ஒரு ஃப்ளார் எடுத்து இந்த மாதிரி வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வந்து இது பண்ணிவிட்டு ரிமைனிங் மாவை எடுத்து போட்டுருங்க. இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு 1/2 அன் ஹவர் பக்கம் ஆயிடுச்சு. மாவு வந்து பாருங்கள், நல்லா ரவை எல்லாமே வந்து ஊறிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து சோடா உப்பு, பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, பேக்கிங் சோடா யூஸ் பண்ணிட்டு இப்போ வந்து திரும்பவும் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து நம்ம விஸ்கு வச்சு கிளறிக்கலாம். நல்லா வந்து இப்படி கிளறி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக கிளறிட்டு காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு வந்து நல்லா கிளறி விட்டாச்சு. இந்த அளவுக்கு நமக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து நம்ம இது பேக்கிங் பேனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்படி வந்து நல்லா எல்லாமே ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டுட்டு இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக நட்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக, சும்மா கார்னிஷ் பண்ணுறதுக்காக. அதை வந்து மேலே வந்து நம்ம வந்து தூவி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து எந்த நட்ஸ் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பாதாமும் இது கேஷ்யூவும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிஸ்தா இருந்தால் பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். எதுனாலும் சரி, உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு தட்டு வந்து இப்படி தட்டிக்கோங்க. அடுத்தது இப்போ நம்ம ஒரு பேனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். நல்ல கனமான பேனாக வச்சு அதை வந்து வெறும் பேனை ஒரு ப்ரீஹீட் ஒரு 5 to 7 minutes வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த பேக்கிங் பேன் எடுத்து இதுக்குள்ளே வச்சுட்டு கரெக்டாக 35 to 45 மினிட்ஸ் வந்து நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சு நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு 35 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள் நம்ம ஒரு குச்சி எடுத்து குத்தி விடும் போது நமக்கு ஒட்டாமல் வரணும். எந்த மாவும் பாருங்கள் எதுலேயுமே ஒட்டவே இல்லை. குத்தி சைடில் எல்லா சைடும் குத்தி பாருங்கள். எந்த சைடும் மாவு ஒட்டலை அப்படின்னா கேக் வந்து வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து ஆறிடுச்சு. இப்போ சைடில் எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்து விட்டுட்டு இப்படி ஃபஸ்ட்டு சைடில் எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க. அடுத்தது மேலே ஒரு பிளேட்டை போட்டு வந்து கமுத்தி விட்டுறலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஈஸியான வேலை தான், ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லை. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ ஒரு கத்தி எடுத்து நல்லா வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கொஞ்ச நேரத்துலேயே வந்து நல்ல ஒரு சூப்பரான கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.